இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எதுக்குடா இந்த ப்ரோமோலாம் விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு எவ்வளோ டிலேன்றீங்க, இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சமாக ஹைப் வரணும்ல. இப்போ ஓகேப்பா இன்னைக்கான ஷோ போய் பார்க்கலாம், இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கு ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே இன்னைக்கான ஷோவே பார்க்க வேணாம் போல, விஜய் சேதுபதி இப்படி தான் பேசுவார் போல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகணும்னு தோணுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை அவர் திட்டுறாருல, அந்த திட்டுற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சாச்சனாவை திட்டுறதே எதுக்கு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து எவிக்ட் ஆகலை, ஸோ அவங்கள வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பொலைட்டா ஓகேமா உன்னை வந்து நான் எவிக் பண்ணுறது, உன்னை எவிக்ஷன்லேருந்து காப்பாற்றிட்டேன், அதனால் என்னால் முடிஞ்சது ஓகே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக திட்டணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. சாச்சனாவை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கோசம் வச்சு கிளிக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் சொல்கிறது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டன் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக இருக்கார், அவர் நீ மதிக்கல, சரி ஓகே விடு, ஏன்னா கேப்டன் வந்து சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஓகே விட்டுரு, ஆனால் எது இருந்தாலுமே அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போனல ஒரு ஆட்டிடியூட் அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இதை தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஷோ ரிவீலே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சாச்சனா வந்து அவங்களோட இன்டென்ஷன் கூட கரெக்ட். அதாவது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேச விடல, ஆனந்தியை பேச விடல, முத்துக்குமரனை பேச விடல, இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் கட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பூவை கட் பண்ணது கூட ஒரு வகையில் ஓகே, ஆனால் எந்திரிச்சு போனாங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நெக்லாம் வந்து பூவை கட் பண்ணிட்டு எந்திரிச்சு போனாங்களே, அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அன்றைக்கே சொல்லியிருந்தோம். அதுக்கு உத கண்டிப்பாக ஒழுங்கு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரோமோவில் விஜய் சேதுபதி வந்து செய்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இருந்தாலும் செகண்ட் ப்ரோமோவில் இது எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிலே, இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு ப்ரோமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்களோ, ஒரு இவ்வளோ ஹைப்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தரமான செய்கை இருக்கும் போல. நான் கூட சொல்லியிருந்தேன் ரயனுக்கும் ஜெஃப்ரிக்கும் திட்டு விழுந்திருக்கு இன்னைக்கான ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான லீக்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதை தான் செகண்ட் ப்ரோமோவில் போடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே இல்லாமல் சாச்சனாவை திட்டுற மேட்டர் எடுத்து போடணும் ஸ்டப்புன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா சாச்சனாவை திட்டத்தில் ஒரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாச்சனா பண்ணுறதுலாம் தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்கள வெளியே தூக்கி விட்டுருக்கணும். அவங்கள உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொலைட்டாக இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாதமா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல சார் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே, அதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எத்தனை பேருக்கு இந்த ப்ரோமோ ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.